அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, இன்னொரு முக்கியமான விஷயம், அதை விட முக்கியமான விஷயம் என் கண்ணில் பட்டுவிட்டது. சரி 2யும் கலந்தா மாதிரி ஒண்ணு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லட்சக்கணக்கிலலாம் பார்க்குறீங்க. ஆனா அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. அது ஒரு மன வருத்தம். அதுல ஒரு வீடியோல நான் வந்து கேட்டதுக்கு கீழ கமெண்ட்ல, "தம்பி வீடியோலாம் நான் பார்ப்பேன். லைக்லாம் போடுவேன். ஆனா நோ சப்ஸ்கிரைப்." ஏங்க எவ்வளோங்க செலவாயிருப்போது? ஒரு பெரிய மனுஷன் போட்டிருக்காரு அப்படி ஒரு கமெண்ட்டு. ம். உங்க வீட்லருந்து யாராச்சும் இப்படி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருந்து, உங்க வீட்ல ஒரு பையன் சேனல் ஆரம்பிச்சிருந்து பேசிட்டு இருந்தா, இப்படித்தான் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருப்பீங்களா? பண்ணியிருப்பீங்கல்ல? என்ன இருந்தாலும் நான் வேற வீட்டு பையன் தானே. ம். சென்டிமெண்ட்ட போட்டு பார்க்கலாம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்ட்டு. அதாவது ஒரு வளரும் இளம் ஊடகவியலாளரா ஆகுறது சில பேருக்கு புடிக்கல. என்ன பண்றது? பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. நாளைக்கு பிடிக்கலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரைட். அடுத்ததாக அடுத்ததாக இல்ல. இப்பதான் விஷயமே. நேத்து ஒரு ஃபோட்டோங்க. பார்த்தா அள்ளு விட்டுருச்சு. சும்மா பறக்குது. என்னன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் பைக்க ஓட்டுற ஃபோட்டோ. அஜித் குமார் எத்தனையோ பைக் ஓட்டி நம்ம பார்த்துருக்கோம் ஏகே. ஆனா அவர் எல்லாத்தையும் ஒரே ஃபோட்டோவ இறக்கி எங்கால முடிச்சு விட்டாரு. அது என்னய்யா, "இங்க பாருயா" அப்படின்னு சொல்லி. அது பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த பைக் சைஸ் மட்டும் பாருங்களேன். யப்பா சாமி! நல்லா ஒரு காட்டு எருமை சைஸ்க்கு இருக்குதுங்க. அந்த காட்டு எருமைய அடக்குற மாரி மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். யப்பா! ஃபோட்டோ தான் வந்திருக்குது. வண்டி ஓட்டுற வீடியோ வரலைங்க. எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா வரல. வச்சுக்கிட்டு அப்படியே அப்படி நிக்கிறாருங்க. அப்பா! அதுல அதுல பல குறியீடுகள் வேற அந்த ஃபோட்டோல இருக்குது. இந்த ஆங்கிள்ல பாருங்க. எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு? மாஸா இருக்குதா? வண்டி ஓட்டுற வீடியோவும் எடுத்திருப்பாங்க. ஐயா உட்காந்துக்கிட்டு இப்படிதான் சின்ன வயசுல நான் கூட வண்டிலாம் நெறைய ஓட்டுவேங்க. கால்லாம் எனக்கு எட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு 8 வயசு, 9 வயசு இருக்கும்போதே வண்டி ஓட்டுவேன். எங்க அப்பா சென்டர் ஸ்டாண்ட் போட்டு விட்டு போயிருவாரு டிவிஎஸ் 50. ஏறி உக்காந்துட்டு புடிச்சேன்னு வைங்க, சாவியும் எடுத்துட்டு போயிருவாரு. சும்மா இப்போ ஏறி உக்காந்து புடிச்சேன்னு வைங்க, நான் பாட்டுக்கு நானா வாயிலேயே ஓட்டிட்டு இருப்பேன். ஐயா ஸ்டாலின் அவர்களும் அந்த ஸ்டைல்ல ஓட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வீடியோவ எடுக்காம வுட்டாங்க. அதனால பாருங்க இந்த ஆங்கிள்ல பாத்தியா நல்லா இருக்குதா? அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் போட்டு, "அங்க பார்றா! கொண்டாடுங்கடா! ரசிங்கடா!" அப்படிங்கிறாங்க. நாமளும் அததான் சொல்றோம். "யோவ் ரசிங்கயா! எங்கள ரசிக்க சொல்லாதீங்கயா. நீங்க பாட்டுக்கு ரசிச்சுட்டு இருங்க." பாருங்க நம்ம சரவணன் வக்கீலு, அவர்லாம் ஸ்டைலா பாருயா! அப்பா! ஐயோ! அப்பா! அந்த ஸ்டைல பாருயா! பார்த்து தொலைங்கடா! அப்படின்ட்டு அவரும் போட்டிருக்காரு. அப்படியே இந்த ஆங்கிள காட்டுனா, காட்டாதீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே காட்டிப்புட்டாங்க. என்னன்னா, பாருங்களேன். இந்த ஆங்கிள்ல பார்க்கும்போது தான் பல உண்மைகள் வெளிய வருது. ஐயா ஸ்டாலின் அவர்கள பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணி, அங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்கல்ல, அவைங்கள பாருங்களேன். அதுல 3 பேரு, "ஓ! கொரலி வித்தையா? நடக்கட்டும், நடக்கட்டும். வழக்கமா நம்ம பார்க்கறது தானே." அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்காங்க குறுகுறுன்னு. அதுல ஒருத்தர் மட்டும், "இந்த கண்றாவிய என் உசுரு போனாலும் நான் பார்க்க மாட்டேன்பா" அப்படின்னு சொல்லி நேரா கிழக்கா பார்த்த மாரி நின்னுட்டு இருக்கிறாரு. சரி இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வருவோம். வந்தோம்னா, அதுல பல அரசியல் டீட்டெயிலிங்ஸ் இருக்குதுங்க. ஆமா, ஞானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அது புரியும். பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த வண்டி இருக்குதுல்ல, இந்த வண்டி தான் திமுக ஆட்சி. இப்படி எடுத்துக்கலாம். ஓகே. மேல உட்கார்ந்துருக்கிறார்ல, அவரு தான் ஐயா ஸ்டாலின். அது உண்மதான் பார்த்தாலே தெரியுது. அந்த ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கால் இருக்குதுல்ல, ஆரஞ்சு கலர் ஷூ. அத போட்டு அப்படி பேலன்ஸ் பண்ணி புடிச்சிட்டு இருக்கிறாருல்ல, அந்த காலு தான் திமுக. அதாவது இந்த திமுகவுடைய ஆட்சியை, வெற்றியை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது திமுக தான். ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திமுக தான்டா அந்த ஒத்த லெக்குல தாங்கி புடிச்சிட்டு அப்படி நிக்கிது. அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ல, காங்கிரஸ் குறுக்க பூந்து, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த காலு பக்கத்துல தெரியுது பாரு, சின்னதா சுண்டு விரல் சைஸ்ல ஒரு ஸ்டாண்டு. அதான்டா நாங்க. எங்க டக்குன்னு அந்த ஸ்டாண்ட் எடுத்து விடு பார்க்கலாம். புட்றா 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 அப்படின்னு சொல்லி உங்க கட்சியே கீழ விழுந்து போயிரும். ஆட்சியில பங்கு இப்ப குடு அப்படின்னு சொல்லி இந்த போட்டோவ வச்சே நீங்க வந்து அடுத்த வாட்டி போம்போது டீலிங் பேசலாம். 50 சீட் கேட்கலாம். புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமா. அது மாரி பல விஷயங்கள்ல இந்த போட்டோ மூலமாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுங்க. செம வைரல். ஆமா. என்னென்னடா நரேட்டிவ் செட் பண்றீங்க? திமுக தோத்துரும், அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்ன்னு சொல்லி ஆளாளுக்கு கருத்து கணிப்பு எடுத்து விட்டுட்டு இருக்கிறீங்கல்ல, ஒத்த போட்டோல நொறுக்கி போடுவோம்ல அப்படின்னு சொல்லி இறக்கியிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள்ங்க ஐயா. அது ஒரு பக்கம் நமக்கு பார்த்த உடனே சந்தோஷமா இருந்துச்சு. ரைட்டு. இப்ப மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 2 நாளா, இன்னும் சொல்லப்போனா ஒரு 4 நாளா இந்த நரேட்டிவ் அப்படிங்கிறது அப்படியே மாறிட்டு வருது. ஏடிஎம்கே, என்டிஏ அலையன்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் ஃபார்ம் ஆச்சு. அந்த ஃபார்ம் ஆன அலையன்ஸ்ல வந்து புதுசு புதுசா பிளேயர்கள தூக்கி உள்ள போட்டுன்னே இருக்கிறாங்க. அதிரடி பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒருத்தரா வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பிளேயர உள்ள எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பிளேயர் வந்து அவங்களுடைய பிரைஸ கொஞ்சம் ஏத்தி வச்சிருக்கிறதுனால, இன்னும் கொஞ்சம் 2 பக்கமும் பிட்டிங் போயிட்டு இருக்குது. ஏலம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அந்த பிளேயர் உண்மையிலே நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமும் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழலில் இந்த சர்வேலாம், அதாவது இந்த அலைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த சர்வேன்னு சொல்லி நியூஸ் 7ல் ஒரு சர்வே வந்துச்சுல்ல, அதில் ஆல்மோஸ்ட் இப்போ முடிஞ்சிருச்சு எல்லா எபிசோடும். 104 தொகுதிகள், அதாவது பாமக அமமுக வருவதற்கு முன்னாடி 104 தொகுதிகள் அதிமுக கூட்டணி வந்து முன்னிலை வகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 88 தொகுதிகள் திமுக முன்னிலை வகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100க்கு கீழே வந்துருச்சுப்பா திமுக அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வரலாமா? ஏதோ யூடியூப் சேனலில் போட்டு பேசினா பரவாயில்ல, எப்படியாது? எப்படி ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நம்ம கண்ட்ரோலில் தானே வச்சுருக்கோம். எப்படி இந்த நியூஸ் 7 மட்டும் மிஸ் ஆனது? இந்த வடிவேல் கேட்பார்ல, இந்த 2 அலைகளும் என்னுடைய அந்தப்புறத்தை அலங்கரிக்கவே இல்லையே, என்ன காரணம், யார் செய்த தாமதம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நியூஸ் 7 மட்டும் எப்படி நமக்கு இப்படி நம்ம தோத்துருவோன்ற மாதிரி போட்டாங்க, என்ன காரணம், யார் செய்த தாமதம் அப்படின்னா, நீங்கள் சரியாக டீல் பண்ணியிருக்க மாட்டீங்க முதலாளி அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. அடி சேருப்பாரு, டீலிங்கை பற்றி யார்கிட்ட பேசுகிற, எப்படியா மிஸ் ஆனாங்க, எப்படியா நமக்கு அகைன்ஸ்டாக அவங்க நியூஸ் போட்டாங்க. ரைட்டு, இது வேலைக்கு ஆகாது, டப்புன்னு ஏற்பாடு பண்ணுங்களா, இதையே பற்றி ஊரெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் நம்ம தோற்று போயிடுவோம்னு சொல்லி இப்பயே பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணலாம் டப்புன்னு இப்போ புதிய தலைமுறையோ தந்தியோ அப்படின்னு ஆக்சஸ் பண்ணாலும் அவங்க ஒரு கொஞ்ச நாள் டைம் கேட்பாங்க. இருங்க, நாங்கள் சர்வே எடுத்த மாதிரி காட்டிக்கிறதுக்காச்சும் ஒரு 15 நாள் டைம் வேணும்ல, அப்போ வேறு என்ன பண்ணலாம். ரைட்டு, நேஷனல் லெவலில் படி இந்தியா டுடே சி ஓட்டர் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, அங்கேருந்து டெல்லியில் எடுத்த சர்வேப்பா, டெல்லி ரிப்போர்ட்ஸ், டெல்லி லீக்ஸ் அப்படின்லாம் சொல்லி யாராச்சும் வந்து பேசினாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்கும்ல. அப்போ இந்தியா டுடேவை பிடிச்சிருக்குமா, ஒரு சர்வே போடுங்க, ஏதாச்சும் ஒரு சர்வே எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு உடனே டக்குன்னு விட்டாங்க பாருங்க. அடுத்த நாள் நரேட்டிவை மாற்றும் யுக்தி என்னது, என்டிஏ கூட்டணிக்கு 33% ஓட்டு தான் இருக்குது, ஆனால் இண்டி கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு 45% இருக்கிறது. ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே வெளியே விட்டாங்க. இப்போ பாரு இது பாருன்னு சொல்லி கொண்டு வந்து இப்போ திமுக உடன்பிறப்புகள்லாம் இப்படி பிடிச்சி எல்லாரையும் காட்டிடுறாங்க 45 அப்படின்ட்டு. என்னடா அது இப்படியா மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது சர்வே அவங்க எடுத்ததாக சொல்றது இந்தியா டுடே, நாங்கள் சர்வே எடுத்தங்க 45% வருது திமுக கூட்டணிக்கு. அதாவது இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்டோம். நாடாளுமன்ற தேர்தலா? இன்னும் 2 மாசத்துல வரப்போறது சட்டமன்ற தேர்தலையா? நாடாளுமன்ற தேர்தல் இப்போதான் 1.5 வருஷம் கூட ஆகல முடிஞ்சு அப்படின்னா, அதெல்லாம் இல்லை, நாங்கள் கேட்டது இன்று லோக்சபா எலெக்ஷன் நடந்தால் யாருக்கு வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 45% வந்துருக்குதுங்க. இன்னைக்கு ஏன் லோக்சபா எலெக்ஷன் நடக்கணும்? ஏன் நடக்கணும்? இன்னும் அதுக்கு தான் 3.5 வருஷத்துக்கு மேலே இருக்குதே. 45 பாரு, மேலே இருக்கிற அந்த லோக்சபான்றதை பார்க்காத. உனக்கு தேவை என்னது, நரேட்டிவ் தானே, 45 தூக்கிட்டு திரி, அதை நீ வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்க அசம்பிளிக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம மக்கள் ரொம்ப தெளிவானவங்க. அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுவாங்க. அதுவும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது எப்படி அணிகள்லாம் அமைதுங்கிறது பொறுத்து தான் அதுக்கு ஒரு முடிவு வரும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஜஸ்ட் பிகாஸ் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் ஆகட்டும், யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே திமுக தோக்குதுன்னு சொல்லி ஒரு சர்வேக்கள்லாம் வெளியே வந்து அப்படி வைரலாக ஆரம்பித்த உடனே டேமேஜ் கண்ட்ரோல், பேட்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க மாவீரன் படத்தில். அந்த மாதிரி இது ஒரு பேட்ச் ஒர்க் அப்படி போட்டுக்கிட்டு 200 சீட்டு 200ங்க. சரி ரைட்டு, முதல் கட்டத்தை வெற்றிகரமாக தாண்டிட்டோம். இந்தியா டுடேல 45% சொல்லி நம்ம போட்டு விட்டோம். இப்போ இதை வந்து நம்ம ஊருக்குள்ளே பரப்புறதுக்கு யாராச்சும் ஒரு நல்ல ஒரு முத்தன பீஸா புடியா, ஒரு நல்ல ஒரு கரெக்டான ப்ராடக்டாக இருக்கணும். யார் அதுக்கு சரியாக வருவா? இவர் சரியாக வருவார், மூத்த பத்திரிகையாளர். அவங்க ஸ்டாலின் ஐயா எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அவர் கூடலாம் வாக்கிங் போயிட்டு ஐயாவை ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் இப்போ சமீப காலமாக பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா, அவர் என்ராம், அவரை வச்சு சொல்ல வைங்க அப்படின்னு அவரு. இந்த சர்வேயை நான் பார்க்கும் பொழுது, இதையெல்லாம் நான் வைத்து பார்க்கும்போது கணக்கிட்டு பார்த்தால் 200 தொகுதிக்கு மேலே இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கும் என்பது நமக்கு புரிகிறது. அப்படின்னு சொல்லி அவரை வச்சு கொடுக்க ஐயா ஏதாச்சும் கொடுத்துட்டாப்புல, சாட்டிஸ்ஃபைடா, எப்பா சாமி இப்போ தான் கை நடுக்கும் கொஞ்சம் லைட்டாக நிற்கிது திமுகவுக்கு, இப்போ இதை உருட்டுங்க, இதை கொண்டு போய் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ மூத்த பத்திரிகையாளர் சொல்லிட்டாரு, இந்தியா டுடேல போட்டாங்க. அடுத்து இப்போ நம்ம லோக்கலில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை விவாதிக்கணுமே. எவன் விவாதிப்பான்? இருக்கவே இருக்கார்ல நம்ம நெல்சன் தம்பி, அவரை கூப்பிடுங்க. அவரை கூப்பிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க இன்னைக்கு நைட்டு. இன்னைக்கியா? இது எந்த சேனலில், அந்த நியூஸ் தமிழ் 24/7 தானே? ஐயோ, அவங்கள தாங்க நம்பால் போட்டு அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி நீ காலையிலேருந்து ஓடிட்டு இருந்தாங்க. அதாவது திமுகவை சார்ந்த எம்எல்ஏ ஏதோ ஒரு குவாரி விஷயத்தில் இவங்களுடைய செய்தியாளர்கள் போன இடத்துல போட்டு தாக்கி விட்டாரு, அடிச்சு விட்டாருன்னு சொல்லி செய்தி ஓட்டிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் ஓட்டிட்டு போகிறாங்க. நெல்சன் தம்பி நம்பால். திமுக வெற்றி பெறுகிறதா, 45% ஓட்டு வருகிறதா, இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்வது என்ன
அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதத்தை போட்டு விட சொன்னா அதெல்லாம் போட்டுருவாப்ல, இன்னும் கவலைப்படாதீங்க, நம்ம தான் அடிச்சோம் ஆனாலும் போட்டுருவாங்க அப்படின்னு கரெக்டாக போடுறாங்க. அடுத்த விவாதம், யப்பாடா இப்போ தாண்டா ஒரு மாதிரியா இருக்குது, ஆனால் இதோட நம்ம நிறுத்திக்க கூடாது, அடுத்து பேக்கப்புக்கு நக்கீரன் கோபாலை ரெடி பண்ணு. எதுக்கு? நக்கீரன் சர்வே முரட்டு சர்வே ஆச்சே, அவர் ஒரு பாட்டுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு சர்வே எடுத்துருக்குறோம் எங்க சர்வே படி அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் வந்தாருன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்கய்யா. என்ன சொல்லிட்டோம், அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பாங்க, இல்லை அவர்கிட்ட நேரம் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. போட்டுட்டுமா இந்த இதில் சந்தானம் காமெடியில் சிங்கமுத்து சொல்லுவார், தூக்கிட்டுமா அப்படின்ட்டு, அந்த மாதிரி நக்கீரன் கோபால் கேட்டிருப்பாரு, போட்டுட்டுமா, போடுங்க உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு தான் வெயிட்டிங்க அப்படின்னு கேட்டோடனே போட்டுறேன். 245 தொகுதிகளில் இருக்கிறதே 234 தான்யா. ஆமல்ல, சரி 234 தொகுதிகளில் திமுக முன்னிலை, போட்டுட்டுமா? 234 சொன்னா நம்ப மாட்டாங்களா? ரொம்ப அதிகமா தெரியுமா? சரி 233 போட்டுறேன் அப்படிம்பாரு. வேணாங்க, அவ்வளோ வேண்டாம். ஐயா ஸ்டாலினே நம்ப மாட்டாரு, அப்புறம் நாட்டில் வேற எவன் நம்புவான்? அதனால ஒரு 180 ஒரு 170 அப்படி போடுங்க ஓரளவுக்கு, அப்பதான் நீங்க கொஞ்சம் கரெக்டாக கன்வே ஆகும் அப்படின்ற மாதிரி நேரம் கம்யூனிகேஷன் போயிருக்கும். கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் போட்டு கிண்டிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கரண்ட்லி இப்போ அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். கிண்டி முடிச்ச உடனே நக்கீரன் சர்வே அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, நான் தான் சொன்னலைங்க, இன்னி 2 மாதம் ஃபன்னு தான், வந்துக்கிட்டே இருக்கும். புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் 18, பாலிமர் எல்லாமே வரும். இல்லை யாரெல்லாம் என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவங்க ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய டேட்டா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பேனா நிறுவனத்துலேருந்து கேட்டுருவாங்க. கேட்டுட்டு என்னையா இவ்வளோ தான் வருதா, 70 தான் வருதா, 60 தான் வருதா, 80 தான் வருதா, அதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிற மாதிரியாச்சும் போட்டு விடு, அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு 140 பார்டரில் பாஸ் ஆகிறோன்ற மாதிரியாச்சும் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டீல் பண்ணி ஒரு மாதிரி இனிமேல் சர்வேக்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதனால் நல்லாவே தெரியுது, அப்பட்டமாக தெரியுது, திமுக பயந்து இருக்கிறது. இந்த சாதாரண ஒரு டீம் எடுத்த ஒரு சர்வே, ஆனால் அவங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜென்யூனாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எடுத்தாங்க. நான் யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க விரும்பலை. ஆனால் குறிப்பாக சென்னையை பற்றி அதில் வந்துச்சு பார்த்தீங்களா, சென்னையில் டிவிக்கே 13 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்குது. அதில் 5 தொகுதியில் லீடிங் இருக்குது. கொளத்தூர் தொகுதியில் வெறும் 3% ஓட்டு வித்தியாசத்தில் தான் டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சண்டை போயிட்டு இருக்குது. அதை விட்டா அர்பன் விட்டுட்டு கீழே ரூரல்லாம் வந்தால் அதிமுக பயங்கரமாக அங்கே லீடிங் எடுக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் பார்த்த உடனே தலைநகரம் போனால் தலையே போன மாதிரிடா, நிறைய டிவி அடுத்த 5 வருஷத்தில் தலைகீழமாக இருக்கும், தலைநகரத்தை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் வேலைக்கு வரவங்க போகிறவங்க பேச இங்கே யார் எம்எல்ஏ இங்கே யாருப்பா அப்படின்னா எல்லாம் டிவிகே அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10-15 தொகுதியில் என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே இந்தியா ஃபுல்லாக ஒரு நியூஸாக மாறும். தலைநகரத்தை கைப்பற்றினால் அந்த ஒரு நரேட்டிவ் அப்படிங்கிறது, அந்த ஒரு பர்செப்ஷன் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவும், இந்த பக்கம் இந்தியா ஃபுல்லாக பரவும். அது அடுத்தடுத்த தேர்தல்களில் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறிடும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் இப்போ சுட சுட சர்வேக்கள் கிண்டப்பட்டு வருவதாக நமக்கு தகவல் உங்களுக்கு பரிமாறப்படும். நீங்கள் தின்னலனாலும் உங்கள் வாயை அழுத்தி பிடிச்சி தாமரை கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லி வாயில் ஊற்றுவார்ல சூரி, அந்த மாதிரி உங்கள் வாயை நசுக்கி பிடிச்சி அந்த சர்வேக்கெல்லாம் உங்கள் வாயில் ஊற்றப்படும். முழுங்கிருங்க, கிட்டுக்குன்னு முழுங்கிருங்க, சரியா? ஆமாம், செம ஃபன்னான நாட்கள்லாம் நமக்காக காத்துட்டு இருக்குது. என்ஜாய் பண்ணுவோம். ஒன்று வரும்போது ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.